ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜே மணிமேகலை அண்ட் விஜே பிரியங்கா ரெண்டு பேருக்கும் நடந்துட்டு இருக்கிற சண்டை எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். குக் வித் கோமாளி நேற்றைய எபிசோடில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சண்டையாகி மணிமேகலை பாதியிலேயே நிகழ்ச்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதை தொடர்ந்து மணிமேகலை இனிமேல் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னும், இதற்கு காரணம் குக்கா உள்ளே இருக்கிற ஒரு பிரபலமான ஆங்கர் தான், அவங்களோட அதிகாரம் தாங்க முடியல, என்னோட ஆங்கரிங் வேலையில் தலையிட்டு ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, பணம் புகழை விட எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிடபிள்யூசியை விட்டு குவிட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மணிமேகலையுடைய இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பலரும் பிரியங்காவுக்கு எதிராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது சிடபிள்யூசியில் இருக்கிற குறைசி இந்த சீசனில் சில எபிசோட்ஸில் கோமாளியாக வந்த விஜே ஃபரீனா ஆசாத், முன்னாள் குக் அண்ட் கோமாளி சிவாங்கி, நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் அப்படின்னு இவங்கெல்லாம் மணிமேகலைக்கு ஆதரவாக இருக்காங்க. இதில் குறைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிமேகலை நீ என்ன பண்ணாலும் சரி அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. அடுத்து ஃபரீனா ஆசாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு செம்ம தைரியம், சுயமரியாதை தான் எல்லாத்த விட முக்கியம், யூ க்ளோ கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மகாநதி சீரியல் லக்ஷ்மி பிரியா, சிங்கர் சாம் விசால், பாரதி கண்ணம்மா ரோசினி, சிவாங்கி, கவிஞர் ஸ்நேகனுடைய மனைவி கனிகா ஸ்நேகன் உள்ளிட்ட பிரபலங்கள் மணிமேகலையோட முடிவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க. மேலும் சோசியல் மீடியா முழுக்கவே பிரியங்காவுக்கு எதிரான தங்களோட கருத்துக்களையும் நெட்டிசன்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரியங்கா இந்த ஷோவில் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் நடந்த எபிசோட்ஸ்லேருந்து வீடியோஸ்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த பிரச்சனையில் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட பிரியங்காவை வெறுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த காலத்தில் இருந்து விஜேவாக இருந்துட்டு இருக்கிற மணிமேகலை அண்ட் பிரியங்கா ரெண்டு பேருக்குமே ஆதரவும் எதிர்ப்பும் எப்பயும் சம அளவுலேயே இருந்துட்டு இருந்திருக்கு. இதில் யார் ஒருத்தர் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கினாலும் இன்னொரு தரப்பு வச்சு செய்ய தான் போகிறாங்க. ஆனால் இந்த சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போது படாத பாடுபட்டுருக்கு. குக் வித் கோமாளியோ அல்லது இந்த மாதிரி வேறு எந்த ஷோவாக இருந்தாலும் இதில் இருக்கிறவங்களுக்கு அதீத சுயமரியாதையெல்லாம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் வேலையே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ட்ரோல்ஸ், கிண்டல், கேலிகள், மரியாதையை தியாகம் பண்ணுறது அப்படின்னு உச்சகட்டமாக ஒரு சகிப்புத்தன்மை தேவைப்படுது. அத்தனை நாட்கள் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கிறதே சுயமரியாதையை தூரமாக வச்சுட்டு தான். மற்றபடி இது ரெண்டு பழைய ஆங்கருக்கு நடுவில் வந்த கௌரவ பிரச்சனை. நீ பெரியவளா நான் பெரியவளா அல்லது தொழில் போட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் சுயமரியாதை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு ட்ரிகர் டூல், அவ்வளோதான்.